இன்றைக்கி ரிலீஸ் ஆன கல்கி படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். பூமியில் வாழ்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வறுமையிலும் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லா விதமான வசதிகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யார் ஆள்றாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் தான் ஆள்றாரு. அந்த இடத்துக்கு போகணுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலை செய்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிறதுக்கு கீழே ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தீபிகா படுகொலை பார்த்திங்கன்னா மாசமாக இருக்காங்க. அவங்க வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவன் வாழுது. அந்த ஜீவன் வெளியே வந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பெரிய ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுறோமோ பண்ணுறாங்க. பிரபாஸ் பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை செய்கிறாரு. ஆனாலும் முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தீபிகா படுகொலை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காசு தரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிரபாஸ் பார்த்திங்கன்னா அந்த தீபிகா படுகொலையை பிடிச்சி கொடுக்க கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபிகா படுகொலையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அமீர் கான் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டர். அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் காப்பாற்றுறதுனால பிரபாஸ் பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சி கொடுக்குறதுனால அவர் 2 பேருக்கும் சண்டை வருது. அதே தாண்டி பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சி கொடுத்தாரா இல்லை அவர் காப்பாற்றினாரான்னு படத்துனா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு என்ன வச்சுக்கின்னா என்னென்னு சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரபாஸோட நடிப்புன்னு சொல்லாங்க. அவர் கொடுத்த பொசிஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து என்னென்ன செய்யணும், அவரோட கொள்கை என்ன, அவர் இது பண்ணால் அங்கே போவான்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பாகுபலிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் எடுத்து செஞ்சதுன்னு படம் இந்த படத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபிகா படுகொலை பார்த்திங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு பிரெக்னெண்ட்டாக இருக்கின்ற லேடி ஏற்கனவே பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்கன்றது அவர் நல்லா காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமீர் கானை பார்த்திங்கன்னா அவரும் நல்லா ஒரு வயசான ஆள் தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு, நல்லா ஃபைட்டும் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் ஒரு சில சீன்லாம் வராரு, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு இதாவது காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 அவரை தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.